அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd டேர்ம் 1st யூனிட் லேர்ன் ஆல்வேஸ் கற்றுட்ருக்கோம் இல்லையா? அந்த டாப்பிக்கில் லெட்டஸ் பில்ட். ஓகே, நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் வெக்காபுலரியை பில்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரீயை பாருங்கள். இந்த ட்ரீ எப்படி இருக்குது? ஹவ் இஸ் த ட்ரீ? ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா? த ட்ரீ இஸ் டூ பிக். ரொம்ப பெருசாக இருக்குது. யூ ஆர் டூயிங் டூ மச். நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. சொல்கிறோம்ல, டூ அப்படின்னா 2 ஓ போடுற டூ, சரியா? TOO டூ அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல், ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? TOO டூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த ட்ரீ. இந்த ட்ரீ வந்து எப்படி இருக்குது? ரொம்ப பெருசாக இருக்குது. த ட்ரீ இஸ் டூ பிக் அப்படின்னு சொல்கிறோம். லுக் அட் திஸ் பிக்சர். ஃபஸ்ட் இருக்குல்லையே, அந்த பிக்சரை பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போயிட்டுருக்காங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. வேர் ஆர் யூ கோயிங்? நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ எம் கோயிங் டு பாத்ரூம், ஐ எம் கோயிங் டு மை கிளாஸ் ரூம். ஏதோ ஒன்று நம்ம எங்கே போகிறோம்? ஐ எம் கோயிங் டு மை ஹோம். எது வேணாலும் சொல்லுவோம். நான் இந்த இடத்துக்கு போகிறேன், அப்போது டூ சொல்லுவோம். ஐ எம் கோயிங் டு. சரியா? அந்த TO டூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த பிளேஸில் போகிறோம், அல்லது எந்த டைரக்ஷனில் போகிறோம், அல்லது என்ன காரணத்துக்காக போகிறோம் அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா TO டூ நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சாக்லேட்ஸ் பாருங்கள். ஹவு மெனி சாக்லேட்ஸ் ஆர் தேர்? எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கீங்க? 2 சாக்லேட்ஸ் இருக்குது இல்லையா? ஒன்று இருந்தால் சிங்குலர், ஒன்றுக்கு மேலே எத்தனை வந்துருச்சுனாலும் என்ன தான்? அது ப்ளூரல் தான் இல்லையா? அதனால் சாக்லேட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தெர் ஆர் 2 சாக்லேட்ஸ். நம்மளுக்கு எத்தனை ஐஸ்? 2 ஐஸ் இருக்குது, 2 இயர்ஸ் இருக்குது, 2 ஹேண்ட்ஸ் இருக்குது, 2 லெக்ஸ் இருக்குது இல்லையா? எல்லாமே 2 இருக்குது இல்லையா? கண் 2 இருக்குது, காது 2 இருக்குது, கால்கள் 2 இருக்குது, கைகள் 2 இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? TWO டூன்னு சொல்லுவோம். நம்பர் எண்ணிக்கையில் சொல்லும் பொழுது நம்பர் சொல்லுவோம். இந்த தான் இன்றைக்கி நம்மளுக்கு லெட்டஸ் பில்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. We too went to the hill, so we felt too happy அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களே, அதுக்குள்ளே இருக்குது அந்த ஓவல் ஷேப்பில் பேசுகிறது. We tooனா நம்ம 2 பேரும். TWO டூ. We too went to the hill. ஹில் இருக்கு இல்லையா? குன்று, மலை இருக்கு இல்லையா? மவுண்டெயினை விட சின்னதாக இருக்கிறது தான் நம்ம ஹில்லுன்னு சொல்லுவோம். நம்ம 2 பேரும் அந்த ஹில்லுக்கு போவோம், அந்த குன்றுக்கு போவோம். ஸோ வி ஃபெல்ட் டூ ஹாப்பி. நம்ம அங்கே போனோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ நான் படிக்கிறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்க. We too went to the hill, so we felt too happy. நான் இப்போ 3 times 2 படித்தேன். இந்த ப்ரொனன்சியேஷன் அப்போ படித்தேன் இல்லையா? அது கேட்டிங்கல்ல, அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆனால் TWO டூனா 2 பேருன்னு அர்த்தம். TO டூனா நம்ம அங்கே போகலாம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துக்கு, அந்த இடம். ஸோ வி ஃபெல் டூ ஹாப்பி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ ஸ்பெல்லிங் மாறுது, அதோட மீனிங் மாறுது, ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை தான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் த வேர்ட்ஸ் TWO டூ, TO டூ அண்ட் TOO டூ சவுண்ட் அலைக். ஒரே மாதிரி சவுண்ட் வருது, பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஆனால் அதோட மீனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. We know that these kinds of words called homophones. ஸோ ஒரே மாதிரி சவுண்ட் இருந்து மீனிங் வேறையாக இருந்துச்சுன்னா அந்த வேர்ட்ஸுக்கு என்ன பேர்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பேர். let us see how டூ அண்ட் டூ டிஃபர் இன் மீனிங். நம்ம வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். அதெல்லாம் ரெட் கலரில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அதை those two went to the mountains and felt too cold அப்படின்னு அந்த பிக்சருக்கு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது இவங்க 2 பேரும் மலைப்பகுதிக்கு போனாங்க. அங்கே போனால் ரொம்ப குளிர்ச்சி. ஃபெல்ட் டூ கோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள். ஹியர் TWO டூ இஸ் யூஸ்டு டு ஷோ த நம்பர். எத்தனை பேருங்கிறத சொல்கிறதுக்கு TWO டூ யூஸ் பண்ணுறாங்க. TO டூ யூஸ்டு டு ஷோ த பிளேஸ். எங்கே போனாங்க அப்படிங்கிற பிளேஸையோ அல்லது எந்த டைரக்ஷனில் போனாங்க ஆர் டைரக்ஷன். இட் கேன் ஆல்சோ கம் டு ஷோ ரீசன். சம்டைம்ஸ் இது வந்து ரீசனை சொல்கிறதுக்கு கூட இந்த டூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். TO டூ. நெக்ஸ்ட்டு TOO டூ மீன்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக டூ அப்படின்னு படித்தேன், பட் ஆக்சுவலாக அதையும் டூன்னு தான் படிக்கணும், சரியா? மீன்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். let us see examples. கீழே பாருங்கள், 2 டேபிள் போட்டிருக்காங்களா? 2 tables are, அடுத்து குட்டியாக இருக்குது பாருங்கள், 2 small, TO டூ போட்டு லிஃப்ட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? 2 tables are too small to lift. அதாவது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது நம்பர், 2 டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நம்பர்.
அடுத்தது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது வெரி, அதனால ரொம்ப அப்படின்ற அர்த்தம். TOO2 அதை தூக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னா டூ ஸ்மால் டு லிஃப்ட், ஈஸியாக தூக்கிடலாம் அப்படின்னா ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ TO2 அப்படிங்கிறது ரீசன் வந்திருக்கு. இந்த 3 டூவுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது சவுண்ட் ஒன்றா தான் இருக்குது, பட் இதோட மீனிங் டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட். இதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ட்ஸ் ஹாவ் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். சரியா, அதுதான் வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் TO2 அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், அதாவது ரெண்டு நவுனுக்கோ அல்லது நவுனுக்கோ வேர்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷனோட வேலை இல்லையா. டூ அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குது, எங்கே போகுது, ஏதோ ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணக்கூடியது. அதுதான் the word to is a preposition. A preposition demonstrate the relationship between two things. சரியா, ரெண்டு பொருட்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் an apple is on the table அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன் அப்படிங்கிறது அந்த டேபிளுக்கும் ஆப்பிளுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப், டேபிள் மேலே ஆப்பிள் இருக்குது சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். அதே மாதிரி தான் டு, ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், ஐ ஆம் நான் ஸ்கூலு, எனக்கும் ஸ்கூலுக்கு என்ன தொடர்பு, நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேங்கிற தொடர்பு சொல்வது எது அப்படின்னு சொன்னால் அந்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன். அடுத்தது TOO2 அப்படிங்கிறது நம்ம அட்வர்பாக யூஸ் பண்ணுவோம் அல்லது அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். அட்வர்ப் அட்ஜெக்டிவ் ரெண்டுமே வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் தான். நவுன் அதாவது நேமிங் வேர்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொன்னிச்சு அப்படின்னு சொன்னால், டிஸ்கிரைப் பண்ணிச்சு எப்படி இருக்குது என்னவா இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் அந்த வேர்டை வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அதுவே ஆக்ஷன் வேர்டாக இருக்கக்கூடிய வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்பை பற்றி எப்படி பண்ணாங்க, லவுட்லி, கேர்ஃபுல்லி, ஸ்லோலி, ஹீ வாக்ஸ் ஸ்லோலி, இந்த மாதிரி அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு எப்படி இருக்குது அந்த டீட்டெயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் அந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் வந்து அட்வர்ப்னு சொல்லுவோம். அதுவே வந்து ப்ளூ ஸ்கை, ரவுண்ட் எர்த், அதாவது என்ன அந்த நவுனை பற்றி எக்ஸ்ட்ராவாக சொன்னது அப்படின்னு சொன்னால், ஸ்கை அப்படிங்கிறது நவுன், அது ப்ளூவாக இருந்துச்சு ஸோ அதோட குவாலிட்டி, இந்த மாதிரி சொன்னால் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வரதான் TOO2 எக்ஸ்ட்ரீமில் வரும். சரியா, டூ அண்ட் டூ பாய்ஸ் வாக்டு டு டக்ஸன் ஆன் டியூஸ்டே. I am too tired to walk home once it. Me too, said the other boy. சரியா, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ரீகால் பண்ணிக்கலாம். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸ் ஹாவ் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். ஓகேவா, ஸ்பெல்லிங்கும் மாறும். டூ TWO2 அப்படின்னு சொன்னால் நம்பர் அப்படின்னு அர்த்தம். TOO2 அப்படின்னு சொன்னால் வெரி எக்ஸ்ட்ரீம், ரொம்ப அதிகப்படியானது அப்படின்னு அர்த்தம். TO2 அப்படிங்கிறது நம்ம பிளேஸை சொல்கிறதுக்கோ அல்லது டைரக்ஷனை சொல்கிறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். 2 tables ஆர் டூ ஸ்மால் டு லிஃப்ட். ஓகேவா, எக்ஸாம்பிள், 2 டேபிள்ஸும் ரொம்ப ஸ்மால் தூக்குவதற்கு, சரியா, லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 tables ஆர் டூ ஸ்மால் டு லிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 டேபிள்களுமே 2 மேசைகளுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், தூக்குவதற்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ TWO2னா நம்பர், TOO2னா வெரி அப்படின்னு அர்த்தம். TO2 அப்படிங்கிறது ரீசன், ஏதாவது ஒரு காரணத்துக்காக இங்கே வந்திருக்கு. சம்டைம்ஸ் டைரக்ஷனில் வரும், சம்டைம்ஸ் பிளேஸை சொல்கிறதுக்கும் இந்த TO2 யூஸ் பண்ணுவோம். இதில் TOO2 அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப், TO2 ப்ரிப்போசிஷன், சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே ஹோமோஃபோன்ஸ். நிறைய ஹோமோஃபோன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி புக்கில் கொடுத்துருக்கிறது டூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சர்ச் நிறைய ஹோமோஃபோன்ஸ் கண்டுபிடிக்கலாம். SEAC இருக்கா, இதெல்லாம் வேறு மீனிங் இல்லையா. கடல் ஒரு மீனிங், SEEனா பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, பீன், பி பேர், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது, கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், கற்றுக்கங்க. தேங்க்யூ.